வெல்கம் டு சலீமா சமையல். இன்றைக்கி நம்முடைய சேனலில் பட்டர் பன்னீர் மசாலா எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி நம்முடைய சலீமா சமையல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம வீடியோஸ் அப்லோட் பண்ண உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். இந்த பன்னீர் மசாலா ரெசிபி நம்ம வீட்டில் ரெகுலராக செய்கிற ரெசிபி. ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். ஃபர்ஸ்ட் ஒரு குக்கிங் பேனில் வந்துட்டு நான் 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெயும் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பட்டரும் சேர்த்துருக்குறேன். நீங்கள் எண்ணெய் சேர்க்காமல் வெறும் பட்டர் மட்டுமே சேர்த்து பண்ணலாம். அது ரொம்ப நல்ல ரிச்னஸ் கொடுக்கும். இப்போ இந்த எண்ணெயும் பட்டரும் நல்லா சூடானதுக்கப்புறமா 3/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சீரகம், 2 ஏலக்காய், 2 கிராம்பு, கொஞ்சமாக பட்டை சேர்த்துருக்குறேன். சீரகம் நல்லா செவந்ததுக்கப்புறமா 3 பெரிய வெங்காயம் கட் பண்ணி சேர்த்துருக்குறேன். பெரிய வெங்காயம் கொஞ்சம் கண்ணாடி பதத்துக்கு வந்ததுக்கப்புறமா 15 சின்ன வெங்காயம் சேர்க்குறேன். வெங்காயத்தை நல்லா வதக்கணும். இப்போ ஒரு கை அளவுக்கு முந்திரி பருப்பு சேர்க்குறேன். நீங்கள் உங்கள் டேஸ்ட்டுக்கு ஏற்றது போல் சேர்த்துக்கலாம். கேஷ்யூநட் சேர்க்கும் பொழுது இந்த மசாலா வந்து நல்லா திக்காக வரும். வெங்காயம் பார்த்திங்களா, இந்த அளவுக்கு நல்லா வதங்கினதுக்கப்புறமா ஒரு துண்டு இஞ்சியும் 5 பூண்டும் சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். வெங்காயம் நல்லா இந்த அளவுக்கு வதங்கினதுக்கப்புறமா 3 மீடியம் சைஸ் தக்காளி கட் பண்ணி சேர்த்துக்கலாம். இந்த வெங்காயமும் தக்காளியும் நல்லா சுருள வதங்கி வரணும். இது எவ்வளோக்கு எவ்வளோ வதங்குதோ அந்த அளவுக்கு டேஸ்ட் நல்லாயிருக்கும். இப்போ வந்து நம்ம பன்னீரை க்யூபாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். இது வந்துட்டு 200 கிராம் பன்னீர். நான் வந்து கட் பண்ணுறதுக்கு, அதாவது குக் பண்ணுறதுக்கு ஒரு 1 ஹவருக்கு முன்னாடியே எடுத்து வெளில வச்சிட்டேன். அப்போ தான் எனக்கு இது கட் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருந்தது. குக் பண்ணுற டைமில் நம்ம ஃப்ரிட்ஜ்லேருந்து எடுத்தோம் அப்படின்னா கொஞ்சம் ஹார்டாகிற மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு. நீங்கள் எப்படின்னு பார்த்துக்கோங்க. இப்போ ஒரு பவுலில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தயிர் சேர்த்துக்கிறேன். இது கூடவே 1/2 ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய்த்தூள் சேர்த்துருக்கிறேன். கொஞ்சமாக கசூரி மேத்தியை உள்ளங்கையில் வச்சு கசக்கி சேர்த்து இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது கூடவே உப்பும் சேர்த்துக்கிறணும். அப்போ தான் அந்த பன்னீரில் வந்து அந்த உப்பு டேஸ்ட் இருக்கும். இது கூட பன்னீரை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு 15 மினிட்ஸுக்கு மேரினேட் பண்ணி வச்சுக்கோங்க. வெங்காயமும் தக்காளியும் இந்த அளவுக்கு நல்லா சுருள வதங்கினதுக்கப்புறமா ஆற வச்சு மிக்சியில் அரைச்சி எடுத்துக்கோங்க. அரைச்சி எடுத்த அந்த வெங்காயம் தக்காளியை வந்து நான் நல்லா ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கிட்டேன். ஏன்னா அதில் இருக்கிற அந்த ஏலக்காய், கிராம்பு இதெல்லாம் வந்து வாயில் கடிப்பட்டுச்சுன்னா எங்கள் வீட்டு பசங்க சாப்பிட மாட்டானுங்க. அதனால் நான் ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கிட்டேன். நீங்கள் வடிகட்டுறதும் வடிகட்டாததும் அது உங்களோட ஆப்ஷனல் தான். இப்போது மேரினேட் பண்ண பன்னீரை நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா இன்னொரு குக்கிங் பேனில் 2லேருந்து 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெயும் நல்லா 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பட்டரும் சேர்த்துக்கோங்க. எண்ணெயும் பட்டரும் நல்லா சூடானதுக்கப்புறமா ஒரு சின்ன சைஸில் இருக்கிற பெரிய வெங்காயத்தை சின்னதாக கட் பண்ணிக்கிறணும். அந்த சின்னதாக கட் பண்ண பெரிய வெங்காயத்தை வந்து இந்த எண்ணெய் பட்டரோடு சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. இந்த வெங்காயம் கொஞ்சம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா பாதி குடமிளகாயை கட் பண்ணி சேர்க்குறோம். வெங்காயமும் குடமிளகாயும் நல்லா வதங்கினதுக்கப்புறமா 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய்த்தூள் சேர்க்குறோம். இது டேரெக்டாக இந்த மாதிரி எண்ணெயோடு சேர்க்கும்பொழுது நல்ல கலர் கொடுக்கும். 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தனி மல்லித்தூள் சேர்த்துக்கலாம். மிளகாத்தூளும் மல்லித்தூளும் சேர்த்து 1 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கினதுக்கப்புறமா நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருந்த பன்னீரை இதோட சேர்க்குறோம். இது கூடவே இப்போ நம்ம வெங்காயம் தக்காளியை அரைச்சி வச்சுருந்தோம் இல்லையா, அந்த பேஸ்ட்டை இந்த பன்னீரோட சேர்த்துடலாம். இதை வந்து நல்லா இந்த வெங்காயம் இதோடலாம் நல்லா அப்படி மிக்ஸ் பண்ணி ஒரு 2-3 நிமிஷத்துக்கு நல்லா கொதிக்க வச்சுக்கோங்க. அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சு கொதிக்க வச்சுக்கோங்க. நம்ம வந்து முந்திரி பருப்பும் சேர்த்துருக்கிறதுனால இந்த கிரேவி வந்துட்டு கொஞ்சம் திக்காகும். ஸோ தேவைப்பட்டதுன்னா தேவைக்கு ஏற்றது போல் நீங்கள் தண்ணி ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நான் வந்து இந்த வெங்காயம் தக்காளியை நம்ம அரைச்சோம் இல்லையா மிக்ஸி ஜாரில், ஸோ அந்த ஜார்லேயே கொஞ்சமாக ஒரு 1/2 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்து அதை அப்படியே இந்த கிரேவியோடு சேர்த்துட்டேன், அதாவது இந்த மசாலாவோட. இந்த பன்னீர் மசாலாவுக்கு நான் ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்தேன். நீங்கள் உங்கள் டேஸ்ட்டுக்கு ஏற்றது போல் உப்பு சேர்த்துக்கோங்க. இந்த பன்னீர் மசாலாவுக்கு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கெச்சப் சேர்த்திங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். எங்கள் வீட்டில் இந்த பீஸா செஞ்சுருந்ததுனால அதுக்கு சாப்பிட்டுட்டாங்க. ஸோ நான் மிச்சம் இருந்ததை கொஞ்சமாக சேர்த்துக்கிட்டேன். ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஃப்ரெஷ் க்ரீம் சேர்க்குறோம். ஃப்ரெஷ் க்ரீம், கேஷ்யூ நட் இதெல்லாம் வந்துட்டு ஒரு நல்ல ரிச்சான டேஸ்ட் கொடுக்கும். இந்த மசாலா ரொம்ப நல்லா இருந்தது. ஸோ கண்டிப்பாக நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள்.
க்ரீம் சேர்த்து ஒரு 2 மினிட்ஸ்க்கு நல்லா கொதி வந்ததுக்கப்புறமா வந்துட்டு கொஞ்சமாக கஸ்தூரி மேத்தியை உள்ளங்கையில் வச்சு நல்லா கசக்கி கார்னிஷிங்காக நல்லா அப்படி தூவி விட்டிங்கன்னா நல்ல மணமாக இருக்கும் கஸ்தூரி மேத்தி. அவ்வளோதான். இப்போ வந்து நம்ம அடுப்பு ஆஃப் பண்ண போகிறோம். அடுப்பு ஆஃப் பண்ண போகிற டைமில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பட்டர் சேர்த்துட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு அப்படியே லிட்டு போட்டு க்ளோஸ் பண்ணி வச்சிட்டிங்க அப்படின்னா அந்த ஹீட்டுக்கு அப்படியே அந்த பட்டர் மெல்ட் ஆகி இருக்கும். இந்த மாதிரி இப்போ நம்ம சாப்பிடும்பொழுது வந்துட்டு நல்லா சூப்பராக இருக்கும். அவ்வளோதான், ஒரு சுவையான பன்னீர் மசாலா ரெடி பண்ணியாச்சு. எங்கள் வீட்டில் எப்படி செய்வோமோ அதே ரெசிபியை உங்கள் கூட நாங்கள் ஷேர் பண்ணியிருக்கோம். இந்த ரெசிபி நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஹாப்பினஸ் இஸ் ஹோம் மேட். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.